நீங்களே போய் கேட்டா போட்டு கொடுக்க போறான். டேய், நான் ஸ்கூல் குழந்தை மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கழுத்து வாங்க போறேன். இது ஆதியோட மொத்த சொத்தையும் என் பேர்ல மாத்தி எழுதின பத்திரம். இதுல அவன் அவ்வளவு ஈஸியெல்லாம் கையெழுத்து போட மாட்டான். என் அக்கா இறந்ததுல இருந்தே இந்த சொத்து மேட்ரு என்ன ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கு. அவன் ஃபாரின் போறதுக்குள்ளே நாம இதுல கையெழுத்து வாங்கினாதான் இந்த சொத்து என் கைக்கு வரும். இல்லைன்னா மொத்தமா மறந்துட்டு போக வேண்டியதுதான். நானும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறேன், செஞ்சு பாக்குறேன். ஆனா எல்லா தடவையும் தோத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா வெறும் கையெழுத்து தானே, அதை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓரமா நின்று வேடிக்கை பாருண்ணே. அவன் கையெழுத்து இதுல இருக்கும், இல்ல அவன் கை இந்த ரோட்ல தனியா விழுந்து கிடக்கும். போதுமா? உங்களை நம்பர்தா வேணாமான்னு ஒன்னும் புரியல. அதே சமயத்துல உங்களை நம்பாமே இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ஆதி பழசெல்லாம் மறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கூட ஒன்னும் புரியல. அதெல்லாம் நமக்கு எதுக்குண்ணே? பத்திரத்துல கையெழுத்து தானே வேணும், நாங்க பாத்துக்கிறோண்ணே. ரொம்பலாம் யோசிக்காதண்ணே. இந்த தடவை நாங்க மிஸ் ஆகாம பக்காவா முடிச்சு தரோம். நீங்க அதை கொடுங்க, முதல்ல கொடுண்ணே. நாங்க பாத்துக்கிறோம். கொடுண்ணே. டேய், உங்க பிளான்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. அண்ணே பாத்தியா, உனக்கே பயமா இருக்குல்ல. அப்போ அந்த ஆதி கண்டிப்பா கழுத்து போட்டுருவான்ல. அடிச்சனா மண்ணில் போடுவான். நான் பயமா இருப்பேன்னு சொன்னது உங்க பிளான்ல இல்ல. இந்த பிளான் நடக்குமா இல்லையான்ட்டு. அண்ணா சும்மா ஏதாவது சொல்லாதீங்கண்ணே. பூந்தமல்லி கதிரவனை மட்டை பண்ணதை கேள்விப்பட்டீங்களா? அது நாங்க பண்ணதுதான். அப்புறம் அந்த கோயம்பேடு மாணிக்கம், அதுவும் நாங்க பண்ணதுதான். டேய், அதெல்லாம் சரிதான்டா. அவங்களாம் உங்க தொழில் எதிரிங்க. ஆனா இந்த ஆதி அப்படி இல்ல, ரொம்ப மோசமானவன். நீங்க என்னதான் பக்காவா பிளான் பண்ணி அவனை சுத்து போட்டாலும் அவன் எந்த பிளானும் இல்லாம உங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, அவனை நானே இது வரைக்கும் 100 தடவைக்கு மேல கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா அத்தனை வாட்டியும் நான் தோத்து தான் போயிருக்கேன். அவன் வேற மாதிரிடா. அண்ணா, இதுக்கு முன்னாடி நீ அனுப்பினவங்க எல்லாம் வெறும் பேப்பர் ரவுடிங்களா இருப்பானுங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. நாங்க பண்ண சம்பவத்தை பேப்பர்ல வர வைக்கிற ரவுடிங்கண்ணே. அண்ணா எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். எங்க ஆளு ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சிருந்தாங்க. நைட்டா ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அவனை அழைக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். காலைல நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க 2 போலீஸ்காரங்க போட்டு தட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கே தெரிஞ்சது. இத பாருண்ணே, உனக்கு வேணா ஆதி மலை மாதிரி தெரியல, எங்களுக்குலாம் வெறும் தூசுண்ணே. என்னண்ணே, இன்னும் எவ்வளவு நம்பிக்கை வரலையா? அப்பா என்ன தானே, நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்த்தீங்கன்னு எனக்கு தானே தெரியும். என்ன இவன் இப்படிலாம் பேசுறான்? இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலையே. மாமா, ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. இதில் என்ன? நிஷா பாத்தியா, இதுதான் என் மாமா.
என் ஆசைக்கு விரோதமாக எதுவுமே பண்ண மாட்டார். மாமா, உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். எனக்கு கடைசியாக 4 வருஷம் நடந்த எதுவும் ஞாபகத்தில் இல்லை மாமா. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். மாப்பிள்ள அந்த ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க. நான் சில விஷயத்த மறக்கணும்னு முடிவு பண்ணி தான் என் முழு விருப்பத்தோட இந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டேன். அதனால் இந்த 4 வருஷத்தில் நடந்த எதையும் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சதாகவே இருக்கட்டும், மறந்ததாகவே இருக்கட்டும். உங்கள் முன்னாடி இருக்கிறது புது ஆதி. நாளைக்கு நான் ஃபாரின் கிளம்புறேன். திரும்ப வருவேனா மாட்டேனான்னு தெரியல. அப்படி வந்தால் உங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வரணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரத்த சொந்தம் நீங்கள் மட்டும்தானே மாமா. மாமா, ஒரு முக்கியமான கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். நிஷா பார்த்துக்கோ. என்ன அறிவு சார், ஆதியோட நடவடிக்கையை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கா? ஆதி நடிக்கல, அவன் இப்ப இருக்கிறது அவன் ஒரிஜினல் தான்.